ஹே ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் எந்த மாதிரியான படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா இந்த வளவலை கொலை கொலை அப்படின்னு இழுத்துட்டு இருக்கிற மாதிரியான படமாக இல்லாமல் படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேருந்தே இந்த படத்தோட கதை தொடங்கிடுது. வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுறதுக்காக இந்த படத்தோட ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு லேக்குக்கு போகிறாங்க. அப்படி அங்கே ஜாலியாக இருக்கலான்னு போனவங்க ஒரு பயங்கரமான சைக்கோ கும்பல்கிட்ட அங்கே மாட்டுறாங்க. அந்த சைக்கோ கும்பல்கிட்ட மாட்டின இவங்க கடைசியாக எப்படி தப்பிச்சாங்க, இல்லை தப்பிச்சாங்களா இல்லையா, என்ன ஆச்சு அப்படிங்கிறத ரொம்பவே கிளியராக ஹாரர் அண்ட் த்ரில்லர் ஜேர்னலில் நமக்கு சொன்ன படம் தான் 2008 ரிலீஸ் ஆன ஈடன் லேக். ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது மூவி மேனர்ஸ் சேனல். நான் சாய் பிரசாந்த். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. சோசியல் மீடியாஸில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே இந்த படத்தோட ஹீரோயினான ஜென்னி தான் காட்டுறாங்க. அவங்க ஒரு ப்ளே ஸ்கூல் டீச்சர். குழந்தைங்க கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸ்கூல் டைம் முடிஞ்சோடனே கிளம்பி வேகமாக வெளியே வராங்க. யாரடா பார்க்க வராங்கன்னு பார்த்தா அவரோட பாய் ஃப்ரெண்ட் காரில் வெயிட் பண்ணிருக்காரு. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ ஸ்டீவ். நம்ம படத்தோட ஹீரோ ஸ்டீவ் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காரு, எப்படியாச்சும் இந்த வீக்கெண்டுக்குள்ளே ஜென்னிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்னி வந்து வேகமாக காரில் உட்காடுறாங்க, டக்குன்னு கிளம்பிடுறாங்க. ஸோ அன்றைக்கி ஃப்ரைடேங்கிறனால 2 பேரும் வீக்கெண்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ தான் ஜென்னி சொல்கிறாங்க, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கால, அவளோட பாய் ஃப்ரெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவளை பாரிஸ் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். நீங்கள் ஏதோ என்னை குவாரி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்டு கிண்டல் பண்ணிகிட்டே வராங்க. அது ஒன்றும் குவாரி கிடையாது, அதுக்கு பக்கத்தில் ஒரு சூப்பர் லேக் இருக்குது. இனிமேல் நீ பார்க்கணும்னு நினச்சாலும் அதை பார்க்க முடியாது, ஏன்னா அங்கே ஃபுல்லாக கம்யூனிட்டிஸ் வரப்போகுது. ஸோ அதனால தான் உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீ மட்டும் வந்து பாரு, உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டீவ் சொல்லிட்டு போக வேண்டிய இடத்துக்கு கிளம்பிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படியே 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு பாட்டெல்லாம் கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. போக வேண்டிய இடத்துக்கு போகிறதுக்குள்ளே இருட்டாயிடுது. ஸோ அன்றைக்கி ராத்திரி வேறு வழி இல்லாமல் அந்த லேக்குக்கு பக்கத்தில் இருக்க ஒரு டவுனில் ரூம் எடுத்து நைட்டு தங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் விடிஞ்ச உடனே வேலையாக அந்த லேக்குக்கு தான் கிளம்புறாங்க. காரில் போயிட்டு இருக்கும்போதே ஒரு சைன் போர்டு ஒன்று பார்க்குறாங்க. அதாவது ஈடன் லேக்குக்கு போகணும்னா இந்த பக்கம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போகிற வழி பார்த்தீங்கன்னா அது பயங்கர அடர்த்தியான காடு மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ட்ராவலுக்கு அப்புறம் அந்த லேக்குக்கு பக்கமாக போய் சேர்றாங்க. காரை நிறுத்தி இறங்கினவங்க அந்த லேக் கண்ணில் படவும் பயங்கர ஹாப்பி ஆகிடுறாங்க 2 பேரும். வண்டியில் இருக்க தேவையான பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு அந்த லேக்கை நோக்கி போயிட்டு இருக்காங்க. வழியில் ஒரு ஆடம்ங்கிற பையனை சந்திக்கிறாங்க. அவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். அவன்கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்துட்டு நேராக இப்போ ஏறிக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த லேக்கோட அழகை பார்க்கவும் ஹீரோயினும் ஒரு ஹாப்பி ஆயிடுறாங்க. அப்புறம் என்ன, அந்த கிளைமேட்டை அனுபவிக்கிறதுக்காக 2 பேரும் அங்கேயே கடையை விரிக்கிறாங்க. ஹாயாக படுத்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. அந்த பக்கம் பார்த்தா ஒரு 2 பசங்க வரானுங்க. அதில் ஒருத்தன் பேர் ஃப்ரெட்டு, இன்னொருத்தன் பேர் மார்க். அதாவது அந்த கருப்பாக இருக்கவன் பேர் மார்க். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஆடம் அந்த பக்கம் உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கிறான், அவனை அடித்து துரத்தி விட்டு அந்த மீனை போட்டு நசுக்கி கொள்றானுங்க. இதை இங்கே உட்காந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சின்ன பசங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டீவ் வந்து ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கொஞ்சம் நேரம் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு கண்ணு முழிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா ஒரு டாக் வந்து இவங்களை பார்த்து கொலைன்னு குலைக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த பக்கம் 2 பேர் இருந்தவனுங்க இப்போ 5 பேர் ஆகிட்டானுங்க. பாட்டு ஃபுல்லாக சவுண்டு வச்சுட்டு செம்ம ரவுஸ் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஒரே அராஜகம் பண்ணிருக்கானுங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ அவனுங்களை பார்த்துட்டு சரி நான் போய் குளிச்சுட்டாச்சும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லேக்கில் இறங்கிட்டாரு குளிக்கிறதுக்கு. இந்த டாக் என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் நேராக வந்து நம்ம ஜென்னியை பார்த்து பயங்கரமாக குலைக்க ஆரம்பிக்குது. ஹீரோ இதை பார்த்துட்டு தண்ணியிலேருந்து மேலே எழுந்திரிச்சு வராரு. நேராக அவங்ககிட்ட தான் போகிறாரு. தயவு செஞ்சு இந்த டாகை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அது பயங்கரமாக பயப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, அது இல்லாமல் கேட்கவே முடியல, அவ்வளோ சவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த கூட்டத்தில் ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கா, அவளோட பேர் பைஜ். அவள் வாயை திறந்தானா வெறும் கெட்ட வார்த்தையாக வருதுங்க. கண்ட மேனிக்கு பேசுகிறா, வேணும்னு இவனை வெறுப்பேத்துன்னே பேசுகிறா. இவன் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி வேற பயங்கரமாக கெட்ட வார்த்தையில் பேசுகிறா. அது வாயா இல்லை காவாயான்னு தெரியல, அவ்வளோ கெட்ட வார்த்தை வருது. ஒரு 2 கேரக்டர் இந்த கதையில் வருது. ஆக்சுவலாக இந்த ஃப்ரெட்டு அப்புறம் அவன் பக்கத்தில் இருக்க அந்த பொண்ணு ஒருத்தி பைஜின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பயங்கர ஒரு தீவிரமான ஒரு சைக்கோவாட் இருக்குது. ஆக்சுவலாக அதாவது நம்ம பார்த்தோம்னாவே ஒருத்தங்களை அப்படி எரிச்சலாக இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த 2 கேரக்டரும் காட்டியிருப்பாங்க கதையில். ஸோ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே கெட்ட வார்த்தை பேசவும் பயங்கர டென்ஷன் ஆகிறாப்புல நம்ம ஸ்டீவ். சரி சின்ன பசங்க வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா சவுண்டை இவரே கம்மி பண்ணி வச்சுட்டு திரும்பி வந்துட்டு இருக்காரு. இவர் வந்துட்டு இருக்கும் போதே சவுண்டை மறுபடியும் அவனுங்க அதிகமாக வச்சுக்கிறானுங்க. சரி ஓகே வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக டைரெக்டாக வந்து மறுபடியும் ஹீரோயின் பக்கத்தில் படுத்துக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பசங்கள்லாம் கிளம்ப ஆரம்பிக்கிறானுங்க. போகும்போது கூட கம்முனே போக மாட்டானுங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இருக்கிற இடத்த தாண்டி தான் போகிறானுங்க. போகும்போது இந்த ஃப்ரெட்டுங்கிறவன் செய்யக்கூடாத வேலையெல்லாம் செய்கிறான். அசிங்கமாக பேசிட்டு போகிறாங்க. போகும்போது ஹீரோ மறுபடியும் டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜென்னி என்ன சொல்கிறாங்கன்னா சரி விடுங்க கிளம்புறாங்கல்ல, இனிமேல் பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஓகே அப்படின்ட்டு அவரும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அன்றைக்கி நைட் ஆகுது. அங்கேயே ஆக்சுவலாக டென்ட்டு போடுறாங்க. நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணுறாங்க. 2 பேரும் ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணிட்டு அன்றைக்கி நைட்டு அந்த ஏரிக்கரையோரமே தங்குறாங்க. அடுத்த நாள் விடியுது. டென்ட் விட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. இவங்க கொண்டு வந்த சாப்பாடு எல்லாம் டோட்டலாக கெட்டு போயிடுது, வீணாக போயிடுது. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் மார்னிங் சாப்பாட்டுக்கு மறுபடியும் டவுனுக்கு தான் போகணும் அப்படிங்கிறனால கார் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு காரை ரிவர்ஸ் எடுக்கிறாரு நம்ம ஹீரோ.
இவனுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கானுங்களா, நம்ம ஹீரோவோட காரை பஞ்சர் பண்ணி விட்டு போயிருக்கானுங்க. இதை பார்த்து பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே வீலை மாற்றிட்டு இவங்க நைட்டு தங்கியிருந்த அந்த டவுனுக்குள்ளே வராங்க. வந்து ஒரு சிக்னலில் இவர் நின்றுட்டு இருக்காரு. அந்த பசங்க எல்லாருமே இவருக்கு முன்னாடி இவர் கிண்டல் பண்ணிட்டே போறானுங்க. எப்படி டயர் நல்லா இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் பயங்கர ஜாலியாக போயிட்டு இருக்கும். இவர் பயங்கர டென்ஷன் ஆகி போயிடுறாரு. அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அதுக்குள்ள அவங்க என்ன பண்றானுங்கன்னா, போயிட்டு ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்கு, அதுக்குள்ள பூந்துடுறானுங்க சைக்கிளில். ஸோ இவரால் போக முடியல. அதனால அவர் வழி இல்லாமல் திரும்பி ஹோட்டலுக்கு வராரு. வந்து அங்கே உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி கேட்குறாரு அங்கே இருக்கவங்க கிட்ட, இந்த மாதிரி பசங்களாம் இருக்கானுங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை செய்கிறவங்க கிட்ட. அவங்களுக்கும் எதுவும் தெரியல. ஸோ சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் லேக்குக்கு போகிறதுக்கு போயிட்டு இருக்காங்க. போகிற வழியில் அந்த பசங்களோட சைக்கிள்ஸ்லாம் கிடக்கிறத பார்க்குறாரு கீழே. ஸோ இதுதான் அவங்க வீடாக இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு, இரு நான் போயிட்டு அவங்க வீட்டில் யாரையா பிடிச்சி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு நேராக அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாரு. போய் பார்த்தா அங்கே வீட்டுக்குள்ளே ஒருத்தனும் இல்லை. என்னடா பண்ணுறது அப்படின்னு வீட்டுக்குள்ளே எவனா இருப்பானான்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாரு. யாருமே கிடைக்கல. கரெக்டாக அதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, இன்னொருத்த யாரும் வரான். யாரா இவன் புதுசாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே போயிடுறாரு. டக்குன்னு பார்த்தா உள்ளே வரவன் கேவலமாக கெட்ட வார்த்தையில் பேசிட்டு வரான். யாரான்னு பார்த்தா இது ஆக்சுவலாக இந்த பையன் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இருப்பான்ல, சைக்கோ பையன், அவனோட வீடு தான் போல. உள்ளே வரவன் அவங்க அப்பா தான். அவன் ஃப்ரெட்டை பிடிச்சி கெட்ட வார்த்தையில் கத்திக்கிட்டே வரான். என்னடா பண்ணுற, வீட்டை திறந்து போயிட்டு எங்கடா போயிட்டுன்னு சொல்லிட்டு. இவனே இந்த மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ, சரி இங்கே வந்த வேலை நடக்காது போல, இவங்ககிட்ட மாட்டோம்னா நம்மளே தான் போட்டு சாவடிப்போம் போலான்ட்டு ஜன்னல் வழியாக ஓட்டை பிடிச்சி இறங்கிலாம் கீழே வராரு. இவனை கம்ப்ளைண்ட் பண்ணான்னு போனவர் கடைசியாக இவர் பயந்து வந்து காரில் ஏறி உட்கார்றாரு. இது வேலைக்காவது, வா நம்ம கிளம்பலாம் லேக்குக்கே போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் லேக்குக்கு போகிறாங்க. லேக்குக்கு வந்த 2 பேரும் சரி இதை பற்றிலாம் எதுவும் நினைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஜாலியாக இருக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போய் தண்ணியில் போட்டு பயங்கர ஜாலியாக விளையாண்டுக்கிறாங்க 2 பேரும். அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. குளிச்சு முடிச்ச நம்ம ஹீரோ நேராக வராரு. வந்துட்டு எப்படியா ஜெனிக்கு ப்ரொப்போஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கி வச்ச அந்த ரிங்கை எடுக்கிறாரு. அதுக்குள்ளே ஜெனி என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டீவ் எங்கே நம்ம கொண்டு வந்த பீச் பேக் அது காணமே, நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லையே நான் பார்க்கல, இங்கே தானே இருந்துச்சானா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக பார்த்தா அதுக்குள்ளே தான் இவரோட கார் கீ இருக்குதாமா. ஐயோ அதில் தான் கார் கீ இருக்குது, அது இல்லைன்னா அவ்வளோதான் நம்ம போகவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இவருக்கு டக்குன்னு ஒன்று ஸ்ட்ரைக்காக நேராக போயிட்டு 2 பேரும் கார் நிறுத்தி இந்த இடத்த பார்க்குறாங்க. காரை காணோம். அவ்வளோதான், மனுஷன் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. கத்துன்னு கத்திட்டு வேறு வழி இல்லாமல் 2 பேரும் காட்டுக்குள்ளே நடந்தே வராங்க காரை தேடிக்கிட்டு. கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஸ்டீவுக்கு ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. என்னடான்னு பார்த்தா இந்த ஃப்ரெட்டு தான் காரை தூக்கிட்டு போயிருக்கிறான். இவங்க கும்பலே அந்த காருக்குள்ளே தான் இருக்குது. சர்ன்னு வரானுங்க. வந்து இவங்க மாதிரி இடிக்கிற மாதிரி போய் நிறுத்துவோம். எப்படியோ ஹீரோயினை காப்பாற்றிடுறாரு. இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணுறானுங்களா இல்லை என்னத்துக்கு பண்ணுறானுங்கன்னு தெரியல. ஒரே கொலகார கும்பலாக இருப்பானுங்க போல். பயங்கர டென்ஷன் பண்ணுறானுங்க இவரை. காரை தூக்கிட்டு மறுபடியும் போயிடறானுங்க இவர் கண்ணு முன்னாடியே. வேறு வழி இல்லாமல் 2 பேரும் நடந்தே வராங்க. இருட்டே ஆகிடுது. இருட்டியும் அந்த காட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு இடத்துக்கு வந்த வாட்டி ஏதோ நெருப்பு எறிகிற மாதிரி தெரியுது. இவனுக்கு தான் அப்படிங்கிறத நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. ஜெனி என்ன சொல்கிறாங்கன்னா, வேணாம் வாங்க போயிடலாம், போனால் போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி வேறு எதுவும் வந்தாலும் விட்டுலாம், காரை தூக்கிட்டு போயிட்டாங்களே என்ன பண்ணுறது, அது நமக்கு வேணும் தானே, வா போய் வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. போனால் இந்த சைக்கோ கும்பல் என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னா, உள்ள ஒரு காட்டு பண்ணியை பிடிச்சி அதை சித்திரவதை பண்ணி கொண்டுட்டு இருக்கிறானுங்க ராவடி பண்ணிட்டு. கரெக்டாக இவர் வந்தவொன்னே இவர் எல்லாம் திரும்பி பார்த்துட்றானுங்க. என்னோட கார் கீ, வாலெட்டு, பணம் எல்லாத்தையும் கொடுத்துருங்க, நான் கிளம்புறேன், நீங்கள் பண்ணதெல்லாம் கூட நான் மறந்துடுறேன், என்னை டென்ஷன் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நானா உன் காரை எடுத்துகிட்டு வந்தேன், நான் எடுக்கவே இல்லையே, வேணா கேட்டுப்பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்லவும், அப்படியா நீ போட்டிருக்க அந்த கண்ணாடி அது என்னது, நீ போட்டிருக்க அந்த ஜாக்கெட் அது என்னது, நீங்கள் போட்டுருக்கிறது எல்லாமே என்னதுதான்டா, ஏன் இப்படி போய் பேசிட்டு இருக்கிறீங்க, அசிங்கமாக இல்லை, உன்னை பார்த்தாவே கேவலமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவரும் வாய் விட ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் வாய் வார்த்தை அதிகமாக போகுது. அந்த நாய் வேறு குலைச்சிக்கிட்டே இருக்குது. இவருக்கு அந்த சவுண்டு கேட்டோன்னு இன்னும் பயங்கர டென்ஷன் ஆகுது. கரெக்டாக இவரோட ஃபோன் அடிக்குது. அந்த ஃபோன் கூட என்னது தான்டா, யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரியல, கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிடுங்கிறதுக்கு போகிறாரு. ஃப்ரெண்டுக்கு பக்கத்தில் அவனோட ஃப்ரெண்டு ரிக்கின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் கத்தி வச்சிருக்கான். எடுத்து இவரை குத்துறதுக்கு வரான். பயங்கர தகராறாகுது. 3 பேரும் சேர்ந்து அடிச்சுக்கிறானுங்க. இதில் என்ன ஆகுதுன்னா, அந்த நாய் இவரை கடிக்கிறதுக்கு வருது. அதுக்குள்ளே இந்த கத்தி வந்து அந்த நாயோட கழுத்தில் பட்டு அந்த நாய் அப்படியே சாவ கிடக்குது. இதை பார்த்து இந்த ஃப்ரெட்டுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அவனோட சைக்கோ லெவல் உச்சத்துக்கே போகுது. நீ தான் என் நாயை கொண்டுட்ட, நீ தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை பார்த்து கத்துறான். டே அது இன்னும் சாவலடா, நீ சாவி கூடுறா, நான் வேணா கூட்டிகிட்டு போய் அதை காப்பாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டீவ் சொல்கிறாரு. கோவத்தில் என்ன பண்ணுறான்னா, சாவி தூக்கி எறிஞ்சிடறான். போய் தொலைங்கடா, அங்கே இருக்காதீங்களான்ட்டு. ஆனால் நேராக இவன் சுற்றி இருக்கிறவங்களாம் உசுப்பேற்றி விடுவோம். அவனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, வா சாவி நான் எடுத்துட்டேன், 2 பேரும் கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்புறாங்க. வேகமாக காரை நோக்கி ஓடுறாங்க. காரும் கிடச்சிருது. ஆனால் அதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, அந்த நாய் அங்கே செத்து போயிடுது. அவனால் தாக்கு பிடிக்க முடியல ஃப்ரெட்டுனால. அவங்க 2 பேர்த்தையும் பிடிக்கினா அவங்க உயிரோடே விடக்கூடாது, இன்னைக்கு இந்த காட்டை தாண்டக்கூடாது அவங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த சத்தம் அவங்களுக்கு கேட்க வேகமாக காரில் ஏறி உட்காந்தவங்க ஸ்டார்ட் பண்ணி செம்ம வேகம் போகிறாங்க. ஒரு இடத்துல சேரு மாதிரி இருக்குது. கரெக்டாக அங்கே போய் டயர் மாட்டிக்குது, வண்டியும் மாட்டிக்குது. இவரும் ஏதோ பண்ணி பார்க்குறாரு. வண்டியோட வீல் மட்டும் தான் சுற்றுது, வண்டி எடுக்கவே முடியல. இவனுக்கு அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு வந்துடுறானுங்க. வந்து வண்டியை நூறுக்க ஆரம்பிக்கிறானுங்க அடிச்சு.
கரெக்டாக அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான்னா ஒரு பெரிய கல்லா தூக்கி விண்ஷீல்டு மேலே போடுறான். கண்ணாடி உடஞ்சி போயிடுது. முன்னாடி ஹெட்லைட் எல்லாம் உடச்சி விட்றானுங்க. இவர் கரெக்டாக அதே டைமில் ரிவர்ஸ் எடுத்துடுறாரு. திருப்பிட்டு சரியான வேகத்தில் போயிட்டு இருக்காரு. இப்போ அந்த காட்டுக்குள்ளேயே சுத்தமாக கண்ணாடியும் உடஞ்சி போச்சு, லைட்டு ஒன்றும் இவருக்கு சரியான விஷனே கிடைக்கல. நேராக கொண்டு போய் கீழே விழுந்து கிடக்கிற ஒரு மரத்து மேலே அடிக்கிறாரு. சரியான ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆகுது. இதில் என்ன ஆகுதுன்னா கரெக்டாக அந்த மரம் உள்ளே வந்து நம்ம சீவை அழுத்தி பிடிச்சிக்கிது. இவரால் எந்திரிக்கவே முடியல. ஹீரோயின் அந்த பக்கம் ஃப்ரீயாக தான் இருக்காங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இவனுக்கிட்ட எப்படியாவது தாக்கு பிடிக்கிறேன், நீ வெளியே போய் ஆளை கூட்டிகிட்டு ரோடுக்கு போயிட்டு இந்த உன் மொபைலை வச்சுக்கோ, தயவு செஞ்சு சீக்கிரம் போ, நான் முடிஞ்ச அளவுக்கு தாக்கு பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பி விட்டுறாரு. ஹீரோயின் இறங்கி ஓடுறாங்க. கரெக்டாக இவனுக்கு வரணும் பார்த்தோம். ஹீரோயின் போய் ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்கிறாங்க. இவங்க காரை பார்த்துறானுங்க. நேராக வந்து காரில் இருக்க கண்ணாடிலாம் உடைக்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்படியே இந்த சீனிங்க கட் ஆகுது. அடுத்த நாள் விடிஞ்சு ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ இருக்காரான்னு காரில் செக் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோவை காணோம். ஆனால் அவரை எங்கேயோ இழுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, சுற்றி ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. அங்கங்கே அவரோட பிளட்டு சொட்டிக்கிட்டே போயிருக்கு. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. போய் பார்த்தா ஒரு இடத்துல அவரை கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க இந்த சைக்கோ பசங்க. கட்டி போட்டு ஒன்றும் அவரை சும்மா விடல, பயங்கர சித்திரவதை பண்ணிட்டு இருக்கானுங்க. அவரும் கெஞ்சறாரு, என்னை அவுத்து விட்டுருங்கடா, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கண்டிப்பாக போலீஸை கூப்பிட்டு வந்துடுவான், எல்லாருமே மாட்டிப்பீங்க, நான் வாயவே திறக்க மாட்டேன், கேஸும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆனால் அவனுக்கு கேட்கவே இல்லை. இந்த ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி அவனை விட்டுறலாம், அவன் தான் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறான்ல, இதோட போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓ அவனை விட சொல்கிறியா, அவனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கோம், விட்டால் நம்மளை சும்மா விடுவானாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்கிறான். இல்லை நாங்கள் யாரும் அவனை சித்திரவதை பண்ணல, நீ தான் அவனை சித்திரவதை பண்ணியிருக்க, அவனை நான் தொடக்கூட இல்லை, ஸோ நீ தான் போலீஸ்காரன்ட்ட மாட்டுவ அப்படின்னு அவன் சொல்லவும், ஓ அப்படி சொல்ல வரியா, அப்போ இரு இதுக்கு ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒவ்வொருத்தையாக கூப்பிட்டு ஹீரோவை சித்திரவதை பண்ண சொல்கிறான். எல்லாரும் கத்தியில் ஒவ்வொரு கிளிக்கிறானுங்க. எல்லாம் செமையாக ஒவ்வொருத்தன் கத்தி எடுத்துகிட்டு போயிட்டு ஹீரோவை அப்படியே அணுவணுவாக ரசித்து சித்திரவதைப்படுத்துறானுங்க. கூப்பர்னு ஒரு சின்ன பையன் தப்பிச்சு ஓட பார்க்குறான். அதில் அவனையும் டார்ச்சர் பண்ணி இழுத்துட்டு வந்து, வா நீ மட்டும் தப்பிக்கலான்னு பார்க்குறியா, உன்னையும் தப்பிக்க விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் இதில் இழுத்து விட்டு அவனையும் ஒரு கத்தியில் வச்சு வாய்க்குள்ளேயே விட்டு கிழிக்க வைக்கிறான். இந்த மாதிரி பல பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களால தாங்கவே முடியல. கரெக்டாக அந்த டைம் பார்த்து ஒரே ஒரு பாயிண்ட் மொபைலில் டவர் கிடைக்குது. உடனே 999க்கு கால் பண்ணிடுறாங்க. ஆனால் இவங்களோட ஃபோன் ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிருக்கு. அதாவது யாரோட ப்ளூடூத்தோடனா நம்ம ஸ்டீவோட ப்ளூடூத்தோட கனெக்ட் ஆகிருக்கு. அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் இருக்கும். கால் டைரெக்டாக இவருக்கு கனெக்ட் ஆகுது. அதை பார்த்தோன்னே அவன் இங்கே தாண்டா எங்கேயோ பக்கத்தில் இருக்கா, பிடிங்கிடா அவளை அப்படிங்கன்னா நம்ம ஹீரோ அங்கேருந்து கத்துறாரு, ஜெனி ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் அவ்வளோதான் தெரிச்சடிச்சு ஓடுறாங்க. இவனுங்களும் என்ன பண்ணுறானுங்களா, சைக்கிள் எடுத்துகிட்டு படு வேகமாக துரத்துறானுங்க. ஏகப்பட்ட தூரம் ஓடுறாங்க நம்ம ஹீரோயின். ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, கீழே கிடக்கிற ஒரு மரக்கட்டையை எடுத்து இவனு ஓடிட்டு வர சைக்கிளில் உள்ளே விடுறாங்க. ஃபுல்லாக எல்லாம் பிடிங்கிட்டு கீழே விழுறானுங்க. அந்த டைமை யூஸ் பண்ணி ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா வேக வேகமாக ஓடி போகிறாங்க. அங்கே ஒரு கேபின் ஒன்று தனியாக இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்க்குறாங்க, அங்கே ஒரு வாக்கி டாக்கி ஒன்று இருக்குது. ஸோ அதை எடுத்தால் யார்கிட்டயாச்சும் கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்க ட்ரை பண்ணிருக்கானுங்க. அதுக்குள்ளே இவனுங்க எல்லாம் என்ன பண்ணுறானுங்க, அந்த கேபின் பக்கம் வந்துடுறானுங்க. கரெக்டாக இவங்களோட துணி ஒரு செடியில் மாட்டி கிழிஞ்சிருக்கும். அதை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிறானுங்க, ஓ இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்தில் இருக்கிற ரிக்கி கிட்ட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, நீ போய் அங்கே அவனுக்கு காவல் இல்லை, அவன் தப்பிச்சு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிவிட்டு இவனுங்க எல்லாம் வந்து அந்த கேபினை உடச்சி உள்ளே பார்க்குறானுங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் அங்கே இல்லை. நம்ம ஹீரோயின் எங்கே இருக்கானுங்களா, இவனு வரதெல்லாம் பார்த்துட்டு அந்த கேபின் மேலே ஏறி படுத்துக்கிறாங்க. எப்படியோ தப்பிச்சிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு இங்கே டென்ஷனாக இருக்க. கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோ இருக்க இடத்துக்கு போன ரிக்கி கால் பண்ணுறான். என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ எப்படியோ தப்பிச்சிட்டு இருக்காப்புல. தப்பிச்சவர் நேராக எங்கே போகிறாருன்னா அவரோட கார் இருக்க இடத்துக்கு தான் போகிறாரு. போயிட்டு கஷ்டப்பட்டு காரை எப்படியோ திறக்கிறாரு. ஆனால் கீ இல்லாமல் உடச்சி ஓப்பன் பண்ணனால அதுலேருந்து அந்த ரிமோட் சவுண்டு வர ஆரம்பிச்சிருது. பயங்கரமாக கார் கத்தவும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா அதுக்குள்ளே உள்ளே இருக்க ஃபர்ஸ்ட் எய்டு கிட்லாம் எடுத்துக்கிறாரு. எடுத்துகிட்டு வேக வேகமாக ஒரு இடத்துக்கு போய் ஒளிஞ்சிக்கிறாரு. இந்த கார் கத்துன சவுண்டு கேட்டு எல்லாரும் கரெக்டாக அந்த காரை நோக்கி ஓடியாரவும் ஹீரோ ரெடி ஆகிக்கிறாரு. ஓகே நம்மளை துரத்திட்டு வரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துகிட்டு வந்துருக்க ஸ்பேனர் எடுத்து அடிக்கிறதுக்கு ரெடியாக வச்சுக்கிறாரு. கரெக்டாக அந்த இடத்துல யாரோ வரமா இருக்கும், எடுத்து ஓங்கி அடிக்கிறாரு. பார்த்தா நம்ம ஹீரோயின். கரெக்டாக அங்கே வந்த ஜெனி என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டீவ் நிலைமையை பார்த்து ரொம்ப மோசமாக இருக்குது, நம்ம ஓட முடியாது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கைத்தாங்களா ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. பக்கத்துலேயே ஒரு வுட்டில் செஞ்ச ரூம் ஒன்று இருக்குது. அங்கே வந்து ஸ்டீவை படுக்க வச்சுட்டு ஸ்டீவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டீவோட ஷர்ட்டை தூக்கி பார்க்குறாங்க. அடி வயிற்றுல கத்தி கிழிச்சதுல குடல்லாம் டேமேஜ் ஆகிருக்க மாட்டிருக்கு. அப்படியே அவ்வளோ பெரிய காயமாக இருக்குது. பார்த்துட்டு பயந்துக்கிறாங்க ஜெனி. ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்குறாரு. இது நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. உள்ளே இருந்து பிளட்டெல்லாம் பிளாக் கலரில் வருது. இதை பார்த்தவொடனே ஸ்டீவ் பயந்துக்கிறாரு. அவ்வளோதான் நான் சாக போகிறேன், நீயாச்சும் தப்பிச்சு போ, பிளட்டெல்லாம் பிளாக் கலரில் வர ஆரம்பிச்சிச்சு, அது குடலேருந்து வர்றது தான் எனக்கு தெரியும், என்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்பவும் வருத்தப்படுவோம். கண்டிப்பாக நான் உன்னை காப்பாற்றுவேன், உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு காட்டன்லாம் எடுத்து அந்த காயத்து மேலே வச்சு அப்படியே அழுத்துறாங்க, ப்ரெஷர் கொடுக்குறாங்க. கரெக்டாக அந்த டைமில் ஸ்டீவோட பாக்கெட்டில் இருக்க அந்த ரிங்கை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அவங்களுக்கு அப்படியே கண்ணு கலங்க ஆரம்பிக்குது. ஹனிமூனுக்கு ஆப்பிரிக்கா போகலான்னு இருந்தவங்க கூட ஃபஸ்ட்டு பீச்சு, அதுக்கப்புறம் சஃபாரி போகலான்னு இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்லவும் பயங்கர அழுவாச்சு வந்துடுது.
அப்படியே பயங்கரமாக கண் கலங்குறாங்க. கரெக்டாக இப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே இந்த சைக்கோ கூட்டம் கரெக்டாக இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், அது உட்டில் செஞ்ச ஹவுஸ் தானே, ஸோ என்ன பண்ணுறாங்க, கீழே பேஸ்க்கு போட்டிருக்க உட்டை 2-3 கழட்டிட்டு தண்ணியில் இறங்கிடுறாங்க நம்ம ஸ்டீவையும் கூட்டிகிட்டு. இவனுங்க எல்லாம் கரெக்டாக கதவை உடச்சி உள்ளே வந்து பார்க்குறானுங்க. அங்கே யாருமே இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடியே அங்கே பிளட்டு சிந்தி இருக்கிறதெல்லாம் பார்த்துறானுங்க. அவனுக்கு நிறைய பிளட்டு ப்ளீடிங் ஆகிட்டு இருக்குதா, அவன் எங்கேயும் போக முடியாது, அவன் எப்படி நம்ம கிட்ட சிக்குவான், இங்கே எங்கேயோ தான் பக்கத்தில் இருக்கானுங்க, ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, எல்லாரும் வேகமாக தேட ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே போகிறானுங்க. நம்ம ஹீரோயின் எப்படியோ அந்த தண்ணியிலேருந்து நம்ம ஸ்டீவை இழுத்துக்கிட்டே வராங்க. அவங்களால தூக்கவும் முடியல எப்படியோ. ஆனால் கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்து ஒரு புதரில் ஸ்டீவை படுக்க வைக்கிறாங்க. அவங்க அந்த மாதிரி படுக்க வைக்கும் போதே ஸ்டீவுக்கு பாதி கான்சியஸ் போகுது. அந்த மாதிரி பாதி கான்சியஸில் இருக்கும்போதும் நம்ம ஜெனி கிட்ட பேசுறாரு. நான் ஊருக்கு போனால் தான் உன்னை காப்பாற்ற முடியும், நீ அட்ஜஸ்ட் பண்ணி இங்கேயே இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ சொல்லலனாலும் அதுதான் பண்ணும், என்னால் கண்டிப்பாக நடக்க முடியாது, நீ தான் போயிட்டு வரணும். வர வழியில் ஏகப்பட்ட ஈபி கம்பங்கள்லாம் பார்த்தேன், அதை ஃபாலோ பண்ணி போ, கண்டிப்பாக அது ஊருக்கு உன்னை கூட்டிகிட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்க செடிங்கள்லாம் எடுத்து ஹீரோவை போட்டு மூடி வச்சுட்டு அவர் கொண்டு வந்து அந்த ரிங் எடுத்து அவர் முன்னாடியே இவங்க கையில் போட்டு, நான் மாட்டிக்கிட்டேன், நீ பார்த்தியா, எனக்காகவாச்சும் நீ உயிரோடு இரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து படு வேகத்தில் ஓடுறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக அதே வழியில் கொஞ்சம் தூரம் ஓடினதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு ஈபி கம்பத்தை பார்க்குறாங்க. ஓகே, இந்த பக்கம் தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு மறுபடியும் செம்ம வேகம் ஓடுறாங்க. இவனுங்க எல்லாம் பின்னாடி துரத்திட்டு வந்துட்டே இருக்கானுங்க. இவங்க போகிற ஸ்பீடில் கீழே பார்த்துலாம் ஓட முடியுறதில்ல, அப்படியே பார்த்துட்டு ஓடிட்டு இருக்காங்க. அங்கே உடஞ்ச கம்பி ஒன்று நீட்டிட்டு இருக்குது. அதில் கால் வச்சோன்னே அது அப்படியே அடிப்பக்கத்துலேருந்து குத்தி மேலே வருது பாருங்க. வலி தாங்க முடியாமல் ஒரு கத்துறாங்க. இவங்க கத்துன கத்து அங்கே துரத்திட்டு வர அந்த சைக்கோ கும்பலுக்கும் கேட்குது. இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரானுங்க. அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா, வலிச்சாலும் பரவாயில்லிட்டு அப்படியே எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு செகண்டில் பேலன்ஸ் போய் கீழே இருக்க பள்ளத்தில் உழுவுறாங்க. உருண்டுட்டு வந்து ஒரு இடத்துல கிடக்குறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. வலி வேற தாங்க முடியல அவங்களுக்கு. வேற வழி இல்லாமல் வாயில் ஒரு குச்சியை வச்சு கடிச்சிட்டு அதை அப்படியே அமுத்தியே எடுக்கிறாங்க. அந்த கம்பியை சித்திரவதை அனுபவிக்கிறாங்க. ஒன்றுமே பண்ண முடியல. அப்படியே அழுத்தி எப்படியோ பிடுங்கிடுறாங்க. கொஞ்சம் டைமும் ஆகுது. அதுக்கப்புறம் மேலே எந்திரிச்சு வந்து பார்க்குறாங்க. இவனுங்க யாரையும் அங்கே காணோம். வேற எங்கேயோ தேடிட்டு போயிட்டாங்களா இருக்கு. அங்கே யாருமே இல்லை. கொஞ்ச நேரம் அப்படியே படுத்திருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு இந்த ஆடம் பையன் வந்துடுறான். ஃபஸ்ட்டு ஒரு சீனில் பார்த்தோம்னா ஆடம்னு சொல்லிட்டு ஒருத்தனை, அந்த பையன் அங்கே வந்துடுறான். ஜெனி ஆடம்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அம்மா இங்கே தானே எங்கேயோ பக்கத்தில் இருக்காங்கண்ணா, அவங்ககிட்ட என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. அவனும் சரி வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அவன் ஏதோ வேறு வழியில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி தெரியுது. ஸோ கேட்குறாங்க அவன்கிட்ட, இந்த மாதிரி நம்ம ஈபி கம்பத்தை ஃபாலோ பண்ணி போனால் ஈஸியாக போயிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை இது ஷார்ட்கட் உங்களுக்கு தெரியாது, வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போனவொன்னே அங்கே உட்காந்து ஏதோ மெசேஜ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியுது. உன் ஃபோனில் டவர் இருக்கா, இங்கே கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்கவே மாட்டான் நம்ம ஜெனி கையில். ஜெனிக்கு ஒரு மாதிரி பயங்கர டவுட் ஆகுது. அவன்கிட்ட மிரட்டி அந்த ஃபோனை பிடுங்குறாங்க. கரெக்டாக பார்த்தா அந்த இடத்துக்கு இந்த சைக்கோ கும்பல் வந்துடுது. என்னடான்னு பார்த்தா நம்ம பையன் தான் மெசேஜ் அனுப்பியிருப்பாங்களே போல். அப்படியே அவங்களெல்லாம் பார்த்து பயத்தில் அப்படியே திரும்புகிறாங்க. பின்னாடின்னு ஒருத்தன் வந்து மண்டை மேலே அடிக்கிறான். அப்படியே இங்கே இந்த சீன் கட் ஆகுது. அப்படியே அடுத்த சீன் பார்த்தா இவனுங்க ஸ்டீவையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கானுங்க. ஜெனியும் ஸ்டீவையும் சேர்த்து ஒரே இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. இந்த டைம் சித்திரவதெல்லாம் பண்ணல. என்கிட்ட எவ்வளோ ஆட்டம் காமிச்சிட்டேன், உன் கதையை போட முடிக்கன்னு என்ன பண்ணுறான், 2 பேர்த்து மேலேயும் பெட்ரோல் ஊற்றி விட்டு, இந்த ஆடம் வந்தான்ல, நீ தான் என்ன எதுவும் பண்ணாமல் இருக்க, நீ போய் வெளியே சொன்னாலும் சொல்லிடுவே, வா உன் கையிலே அதை முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடமையே கூப்பிட்டு கொளுத்த சொல்கிறான். அந்த பையன் முடியவே முடியாதுன்னு சொல்கிறான். ஆனால் இவன் விடவே மாட்டான். நீ தாண்டா கொளுத்தணும், வாடா, இல்லை உன் கதையை முடிச்சிருண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிரட்டுவோம். வேறு வழி இல்லாமல் அந்த பையனை என்ன பண்ணுறான்னா, தீக்குச்சியை பற்ற வச்சு நம்ம ஸ்டீவ் மேலே போடுறான். அவ்வளோதான், கபன்னு எரியுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அழுன்னு அழுகுறாங்க, என்னை விட்டுடான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பக்கம் பார்த்தா இந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான்னா, சைக்கோவின் உச்சத்தில் இருக்கிறான். அப்படியே குதிக்கிறான் ஜாலியில். எல்லாத்தையும் கட்டி பிடிச்சிட்டு ஜாலியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டுருக்கான். இதே டைமில் கரெக்டாக நம்ம ஹீரோயின் கையில் கட்டியிருக்க கயிறு அருந்து போக அவங்க தப்பிச்சு ஒரு பக்கம் ஓடுறாங்க. இவன் துரத்துறான். அங்கே இருந்த ட்ரம்மில் இருக்க பெட்ரோலை கீழே தள்ளி விட்டு கரெக்டாக நெருப்பத்தி வச்சிடறாங்க. அந்த பக்கம் இவங்க போக முடியாதனால ஹீரோயின் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கிறாங்க. நீ மட்டும் ஓடிப்பாரு, இந்த ஆடமோட நிலைமை என்ன ஆகுது பாரு, நீ தான் சின்ன பசங்கள்லாம் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு இருந்தியே, நான் கேட்டேன், ஆனால் இவன் உயிரோடு இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இருந்தாலும் காதில் வாங்கிக்காம ஹீரோயின் தப்பிச்சா போதுன்னு ஓடிட்டு இருக்கிறாங்க. இந்த சைக்கோ என்ன பண்ணுறான்னா, இந்த ஆடம் பையன் மேலே பெட்ரோல் ஊற்றி விட்டு அந்த பையனையே கொளுத்தி விட்டுறாங்க. கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, என்னடா நம்ம கூட அந்த பையனே கொளுத்தி விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. முழு சைக்கோ ஆகிட்டான் போல இந்த ஃப்ரெண்டு. அந்த பையன் கத்துன்னு கத்துறான். இதை பார்த்து ஹீரோயின் வாந்தி எடுத்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. மறுபடியும் ரெடி ஆகிட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. ஒரு இடத்துல அந்த லேக் இருக்க ஏரியாவோட மேப்பு பார்க்குறாங்க. உடச்சி அந்த மேப்பை எடுத்துக்கிறாங்க. பக்கத்துலேயே ஒரு நோட் புக் மாதிரி இருக்குது, என்ட்ரி புக் மாதிரி. அதில் இவனுங்க பேர் எல்லாத்தையும் எழுதி வச்சிடறாங்க. இவனுங்க தான் இந்த மாதிரி பண்ணது அப்படிங்கிறதுக்கு சாட்சியா. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதே அவனுங்க வர மாதிரி சவுண்டு கேட்குது. பக்கத்தில் ஒரு டஸ்ட்பின் இருக்குது பெருசாக. அதை போய் திறந்து பார்க்குறாங்க. செம்ம நாற்று அடிக்குது. கிட்டே நெருங்க முடியல, அவ்வளோ ஸ்மெல் அடிக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, உயிரை காப்பாற்றணுமேன்னு சொல்லிட்டு அதில் இறங்கி
உட்காந்துக்கிறாங்க. கரெக்டாக அங்கே வந்தவனுங்க இவங்க எழுதி வச்ச பேரெல்லாம் பார்க்குறானுங்க. பாத்தியா அவள் என்ன வேலை பண்ணியிருக்கிறா, எல்லாத்து பேரும் எழுதியிருக்காடா, அவளை வெளியே விட்டோம்னா நம்ம கதையவே முடிச்சிடுவா, அவளை உயிரோட கூட பிடிக்கக்கூடாது, அவன் சாவணும், இங்கேயே முடிச்சிடலாம் அவள் கதையை அப்படிங்கிற மாதிரி இந்த ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கிறான். கரெக்டாக ரிக்கி வந்து இந்த டஸ்ட்பினை திறந்து பார்க்குறான். அடிக்கிற ஸ்மெல்லுக்கு அவனால் கிட்டே போக முடியல. கண்டிப்பாக அதெல்லாம் இருக்க மாட்டா, வாடா போகலான்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக போயிடுறானுங்க. இவனுங்கெல்லாம் போன அப்புறம் கரெக்டாக நம்ம ஹீரோயின் வெளியே வராங்க. வந்து ஒரு கண்ணாடி எடுத்து கையில் சுற்றிக்கிறாங்க, யாராவது வந்தால் போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேயே நின்று கண்ணாடி பார்த்துட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக இந்த கூப்பர் பையன் வரான். அவன் ஒரு அப்பாவி மாதிரி தான் இருப்பான். ஆக்சுவலாக அவனை மிரட்டி மாதிரி தான் வேலை வாங்கியிருப்பான். இவங்க பின்னாடி வந்து நிற்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கையில் வச்சுருக்க கண்ணாடி எடுத்து அவன் கழுத்திலே ஹீரோயின் கரெக்டாக சொருவிடுறாங்க. அவ்வளோதான், அந்த பையன் அப்படியே துடிக்கிறான். ஹீரோயினுக்கும் மனசு கேட்கல, ஐயோ அப்படி ஒருத்தனை குத்திட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டமாகி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பையன் அப்படியே அங்கே இறந்து போகிறான். இந்த ஃப்ரீக் பண்ண ஒரு திருப்பால பைஜின்னு சொல்லிட்டு அவள் கத்துன்னு கத்துறா. ஃப்ரெட் இங்கே ஒடியா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. அந்த ஃப்ரெட் அங்கே வரான். பார்த்தா கூப்பர் செத்து போனதை இப்போ தான் பார்க்குறாங்க. இந்த கூப்பரோட அண்ணன் ஒருத்தரப்பான் ஒரு பையன். கூப்பர் சாவுக்கு நீ தாண்டா காரணம், நீ தான் அவனை கொண்டுட்ட, அவன் அப்பயே போகிறேன்னு சொன்னால, நீ விட்டுருந்தீங்கன்னா அவன் பொழைச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி அவன் பயங்கரமாக கத்திட்டு இருக்கிறான். கண்ட மெனி கெட்டவாதில் திட்டுறான் அவனை. நான் தான் அவனை கொண்டனா, நானே அங்கே இருக்கேன், நாய்க்கிட்டா கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் என்ன பண்ணுறான்னா, இந்த கூப்பரோட அண்ணன் நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் பயங்கர டென்ஷன் ஆகிடுறான். கட் பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறான். ஆனால் கேட்கவே மாட்டான். என்ன பண்ணுறனே தெரியாமல் கடைசியாக அவனையும் சண்டை போட்டு கீழே தள்ளி அவனை கையிலே அடித்து கொள்றாங்க. இந்த கூப்பரோட அண்ணனை மூஞ்சிலே குத்தி அவன் கதையை அங்கேயே முடிக்கிறான். இதே டைமில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஃபஸ்ட்டு வந்த வழி ஒன்று இருக்கும், கரெக்டாக ஒரு தட்டி மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு அடியில் பூந்து அங்கேருந்து இவங்க வந்த ரோட்டுக்கு வராங்க. அதாவது மெயின் ரோடு கிடையாது, இந்த காட்டுக்குள்ளே வந்த ஒரு ரோடு. கரெக்டாக அங்கே ஒரு வண்டி வருது. கரெக்டாக அது மேலே விழுகுறாங்க. போயிட்டு பயத்தில் என்னை எப்படியாவது வெளியே கூட்டிகிட்டு போயிடுங்க, நான் ரோட்டுக்கு போகணும், பக்கத்தில் இருக்க டவுனுக்கு என்னை கூட்டு போய் விட்டீங்களா கூட போதும் அப்படின்னு சொல்லி கெஞ்சின்னு கெஞ்சுறாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வரவன் ஏற்றிக்கிறான். கொஞ்சம் தூரம் வந்த வாட்டி தான் தெரியுது அவன் ரோட்டுக்கு போல, மறுபடியும் அங்கே உள்ள ஃபாரஸ்ட்டுக்கே தான் போயிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன் இந்த வழியாக போகிறீங்க, பின்னாடி தானே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்லை என் தம்பி ஒருத்தன் உள்ளே இருக்கான், அவன் மாட்டிக்கிட்டான், காலையிலேருந்து இங்கே வரவே இல்லை, அதனால தான் நான் வந்துட்டு இருக்கேன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறான். யாரை சொல்கிறான்னா, இவன் ரிக்கியோட அண்ணன், அவனை கூப்பிட்றதுக்காக தான் வந்திருப்பான். கடைசியாக போய் இவன் என்ன பண்ணுறான்னா, இவங்க ஃபஸ்ட்டு வந்தப்போ ஒரு கேட்டு ஒன்று இருக்கும், கரெக்டாக போய் அங்கேயே வண்டியை நிறுத்துறான். வண்டியை நிறுத்திட்டு இறங்கி போய் ரிக்கின்னு கத்திக்கிட்டே இருக்கான். அங்கே இருக்க அந்த பசங்கள்லாம் வரானுங்க. அதுக்குள்ளே ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே இவனுங்களை மறுபடியும் கூப்பிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் சீட்டில் ஏறி உட்காந்து வண்டியை எடுத்து ரிவர்ஸ் திருப்பி அழுத்துறாங்க. ஃபுல் ஸ்பீடில் அந்த காட்டுக்குள்ளே ஓடிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. எதிர்த்தாப்புல கரெக்டாக இந்த ஃப்ரீக் பண்ணு பைஜ் வரா. யார் என்னெல்லாம் பார்க்கல, அழுத்துற வேகத்தில் அடித்து தூக்கி போட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அவள் கதை அங்கேயே முடியுது. செம்ம வேகம் போகிறாங்க. எப்படியோ மெயின் ரோடுக்கு வந்துடுறாங்க. மெயின் ரோடுக்கு வந்தோம்னா கொஞ்சம் நிம்மதியாகி போயிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக அப்போ அவங்க ஒருத்தன் லெஃப்ட் சைடு வந்து குறுக்கால வண்டியை கொண்டு வந்து விட இவங்க லெஃப்ட் சைடு திருப்பிடுறாங்க வண்டியை. நேராக போயிட்டு ஒரு வீட்டுக்குள்ளேயே விட்டு விழுவுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி இருக்காங்க. அப்படியே அங்கே உள்ளே நடந்து போகிறாங்க. பார்த்தா எல்லாம் பார்ட்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அங்கே இருந்தவங்கலாம் நம்ம ஜெனியை உள்ளே தூக்கிட்டு போய் வச்சு தண்ணிலாம் தெளித்து எழுப்பி விட்டு பார்க்குறாங்க. அவங்க பேசுகிறதே இவங்களுக்கு கேட்கல. அப்படியே ஒரு மாதிரி அரைமயக்கத்திலே இருக்காங்க. ஆனால் அங்கே பக்கத்தில் ஒரு டாக் ஒன்று இருக்குது, அது பயங்கரமாக குறைச்சிக்கிட்டே இருக்குது. அது குறைக்கிற சவுண்டு கேட்டு அங்கே இருக்க பிளேட்டை பார்க்குறாங்க. அந்த டாகோட பிளேட்டை 2 பிளேட் இருக்குது அதில். ஆக்சுவலாக அதில் ஒரு பிளேட்டு பார்த்தா இங்கே தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. அதில் போனி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஆக்சுவலாக இந்த ஃப்ரெட்டோட வீடு தான் இது. நம்ம ஹீரோ கூட ஃபஸ்ட்டு இங்கே வந்திருப்பாரு. இவங்க அதே வீட்டுக்கு தான் வந்திருக்கிறாங்க. நல்லா மாட்டினடா அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கூப்பிட்றாங்க. சரி வாங்க கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கூட்டிகிட்டு போய் இவங்க ரெஸ்ட் ரூம் கொடுக்குறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளே போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. அதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, வெளியே போனவங்க, அதாவது இந்த வீட்டில் இருக்க நிறைய பேர்த்தில் ஒரு லேடி ஒருத்தவங்க வெளியே போயிருப்பாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கூப்பரோட அம்மா. போயிட்டு இந்த மாதிரி ரிக்கி அவங்க அண்ணனோட வேன் தான் எடுத்துகிட்டு வந்துருக்கிறா, என்ன பிரச்சனைன்னு தெரிலன்னு சொல்லிட்டு காலை அவங்களுக்கு அடிக்கிறாங்க. அந்த பசங்க எல்லாம் இங்கே வந்துடுறானுங்க. வந்து இவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவானுங்க நடந்ததெல்லாம். வேகமாக வந்து இந்த ஃப்ரெட்டோட அவங்க அப்பன் கதவை தட்டுறான். கடைசியாக என்ன பண்ணுறான்னா, கதவை உடச்சி துறக்கிறாங்க. யோதானே அது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறான். ஆமாங்கிறான். இந்த கூப்பரோட அம்மா வந்து ஹீரோயினை கொள்றதுக்கு வராங்க. எல்லாத்தையும் வெளியே துரத்தி விட்டு ஃப்ரெட்டோட அப்பன் ஹீரோயினை பிடிக்கலான்னு போகிறான். இந்த ஃப்ரெட்டை பார்த்தோன்னே பக்கத்தில் இருந்த கத்தி எடுத்து இந்த ஃப்ரெட்டை போட்டு தடுறதுக்கு ஹீரோயின் வரவும் ஃப்ரெட்டு அவங்க அப்பன் கரெக்டாக நம்ம ஜெனியை பிடிச்சிக்கிறான். ஜெனி கத்துறாங்க, இவனுக்கு தான் இதை ஆரம்பிச்சுது, நாங்கள் ஒன்றும் ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இவன் தான் ஆரம்பிச்சுது, ஆனால் முடிக்க போகிறது நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஃப்ரெட்டு அவங்க அப்பன் பக்கத்தில் இருக்கவன் இந்த மாதிரி பண்ண வேணாம், குழந்தைங்களாம் இறந்து போயிருக்காங்க, கண்டிப்பாக போலீஸ் கேஸ் ஆகும், பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லவும், அவளை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றவங்க அம்மாவை காட்டுறான். அவள் பாரு எப்படி அழுகுறா, அவளை பார்த்துட்டுமா இவளை நீ விட சொல்கிற, முடியவே முடியாது, நீ மேலே போடா ஃப்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெட்டோட கண்ணத்துலேயே ஓங்கி ஒரு அப்பா போகிறான். ஃப்ரெட்டு மேலே போகிறான். அப்படியே கீழே நம்ம ஹீரோயின் பயங்கரமாக கத்துற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. அப்படியே இந்த படத்தையும் இங்கே முடிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு என்னாச்சு அப்படிங்கிறத கதையில் காட்டவே இல்லை.
நம்மளே டிசிஷன் எடுத்துக்க சொல்லி அவங்க விட்டுட்டாங்க. ஹீரோயினுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் நீங்கள் பார்த்துருக்கிறது மூவி மேட்னஸ் சேனல். நான் சாய் பிரசாந்த். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. சோசியல் மீடியாஸில் ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த படத்தில் பார்க்கலாம்.